ஸோ இது விஸ்டம் டூத்தில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மக்கள் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க ப்ராப்ளம்? டீத்தில் வந்து நார்மல் அலைன்மெண்ட்டில் இருந்துச்சு, சடனாக வந்து லோவரில் க்ரௌடிங் வருது அப்படிலாம் சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த நாணப்பல் எடுத்தால் ஏதாச்சும் சைட் எஃபெக்ட்ஸ் வருமா மேம்? ஸோ இது ஏன் இந்த காலத்தில் ரொம்ப காமன் அப்படின்னா, அந்த பல்லு வந்து எப்படி இருக்குது, க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியுதா, அந்த பல்லில் வந்து சொத்தை இருக்கா? இப்போ அதே மாதிரி நாணப்பல் வந்து வலிச்சா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து கிராம்பு வைப்பாங்க, அப்படின்னா தைலம் இருக்கு இல்லையா, அதை வச்சு எல்லாம் தேய்க்கிறாங்க. அப்படி தேய்ச்சா வலி போகுமா? ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல பெயின் இருக்கிறப்போ இந்த தைலம்லாம் அப்ளை பண்ணுறப்போ, ஏன்னா அந்த பல்லு இல்லாமல் நீங்கள் பக்கத்து பல்லையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். பட் ஆனால் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ ஒருத்தவங்க வந்து விஸ்டம் டீத் இருக்கு மேம், ஆனால் அவங்க வந்து பெயினே இல்லை. ஸோ அது பிடுங்கலாமா வேண்டாவா? ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நியூஸ் ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நீங்கள் நம்ம கூட பார்த்தீங்கன்னா சீஃப் டென்டிஸ்ட், பீரியோடோன்டிஸ்ட், இம்ப்ளான்டாலஜிஸ்ட், காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட் டாக்டர் சிவரஞ்சன் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட தான் விஸ்டம் டீத் பற்றியும் குழந்தைங்களுக்கு ஏற்படுற பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சொத்தப்பல் பிரச்சனையை விட நாணப்பல் பிரச்சனையெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க மேம். இந்த நாணப்பல் பிரச்சனையால் பீப்புள் வந்து எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் மேம் ஃபேஸ் பண்ணுறாங்க? பால் பற்கள் பார்த்தீங்கன்னா 20 டீத் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம சின்ன வயசில் ஃபஸ்ட்டு முளைக்குது இல்லையா, ஸோ அந்த பல்லுலேருந்து ஒரு 6 இயர்ஸ் வரைக்கும் அந்த பல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளோட பெர்மனன்ட் பல் வந்து ஒன்றா முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் நம்மளோட கடைசி காலம் வரைக்கும் வர பற்கள். ஸோ பால் பற்கள் பார்த்தீங்கன்னா 20 டீத் இருக்கும். நம்மளோட பெர்மனன்ட் டீத்துன்னு சொல்கிற அந்த பல் வந்து 32 இருக்கும். ஸோ இந்த டீத் பார்த்தீங்கன்னா அந்த 28 ஞானப்பற்கள் எல்லா மேல் தாடையில் 2, கீழ்த்தாடையில் 2, ஸோ 4 வந்து ஞான பற்கள்னு சொல்கிற அந்த விஸ்டம் டீத். ஸோ இது இல்லாமல் அந்த 28 டீத் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 16 இயர்ஸ் வரைக்கும் அந்த 28 டீத்துமே முளைச்சிருக்கும். 16 to 28 இதுதான் வந்து ஒரு குரூஷியலான பீரியட் இந்த விஸ்டம் டூத் முளைக்கிற ஸ்டேஜ். ஸோ இந்த விஸ்டம் டூத் முளைக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சில பேருக்கு நார்மலாகவே முளைச்சிரும். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு விஸ்டம் டூத் ப்ராப்ளம் வருது. ஸோ இது ஏன் இந்த காலத்தில் ரொம்ப காமன் அப்படின்னா, நம்மளோட அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய மென்று சாப்பிட்ற மாதிரியான ஃபுட் அதெல்லாம் சாப்பிடுவோம். இப்போ நிறையா ப்ராசஸ்டு ஃபுட்லாம் சாப்பிட்றோம். ஸோ அது மாதிரி நிறைய சூ பண்ணி சாப்பிட்றனால அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜாவே வந்து நல்லா பெருசாக இருக்கும். சைஸே ஜா போனே நல்ல பெருசாக இருக்கும். ஸோ அதனால் கடைசியாக முளைக்கிற அந்த விஸ்டம் டூத் இருக்குல்ல, அந்த கடைசியாக தானே இருக்குது, நம்ம தாடையிலையும் கடைசியாக இருக்குது, டைமுமே வந்து அது லாஸ்ட்டாக தான் முளைக்குது. ஸோ அந்த விஸ்டம் டீத்துக்கு அடிக்குவேட்டான ஸ்பேஸ் இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் எவல்யூஷன் இப்போ வந்து அந்த நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால எல்லாருக்குமே அந்த ஜா சைஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் விஸ்டம் டூத் அந்த முளைக்கிறதுக்கு விஸ்டம் டூத் இருக்குது. பட் ஆனால் அதுக்கான அடிக்குவேட் ஸ்பேஸ் இல்லாதப்போ தான் இந்த எல்லா ப்ராப்ளமுமே வருது. ஸோ இது விஸ்டம் டூத்தில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மக்கள் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சிவியராக ஒரு பெயின் இருக்கும். ஒரு கண்டினியூஸாக ஒரு தாங்கவே முடியாத ஒரு பெயின் இருக்கும் அந்த முளைக்கிற டைமில். அண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற கம்ஸ் அந்த ஈர் வந்து நல்லா ரெட்டிஷாக நல்லா வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அண்டு பஸ் கூட அந்த இடத்துல சீல் கோர்த்துக்கிறோம் அந்த இடத்துல. அவங்களால பெருசாக வாயவே திறக்க முடியாது. இவ்வளோ லிமிட்டட் மவுத் ஓப்பனிங் இருக்கும், இவ்வளோதான் வாய் திறப்பாங்க. அண்ட் சிவியர் கேசஸில் அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா ஃபீவர் கூட சில பேருக்கு வரும். ஸ்ட்ரெயிட்டாக முளைக்கல, பல் வந்து டுவர்ட்ஸ் யுவர் சீக்ஸ் முளைக்குது, இல்லாட்டி நாக்கு அந்த சைடு முளைக்குது அப்படின்னா அடிக்கடி சீக் பைட் பண்ணிப்பாங்க. இந்த இடத்த கடிச்சுப்பாங்க, பேசுகிறப்பெல்லாம் கடிச்சுப்பாங்க, அந்த இடத்துல புண்ணாக ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப லேட்டாக முளைக்குது விஸ்டம் டீத், அப்படி சைடாக முளைக்குது விஸ்டம் டீத் அப்படின்னா அந்த விஸ்டம் டீத் கொடுக்குற ப்ரெஷர்னால உங்களோட ஃப்ரண்ட் டீத்து கூட அந்த பொசிஷன்ஸ் கூட சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க டீத்லாம் வந்து நார்மல் அலைன்மெண்ட்டில் இருந்துச்சு, சடனாக வந்து லோவரில் க்ரௌடிங் வருது அப்படிலாம் சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால கூட அந்த விஸ்டம் டீத் கொடுக்குற ப்ரெஷர்னால கூட இந்த அலைன்மெண்ட் கூட சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பல்லு விஸ்டம் டீத் ஸ்ட்ரைட்டாக முளைக்கல அப்படின்னா அந்த இடத்த பேஷண்ட்ஸால் க்ளீனாகவே மெயின்டைனே பண்ண முடியாது. நிறைய போய் சாப்பாடு வந்து போய் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது அக்யூமுலேட் ஆகிறப்போ அந்த இடத்துல நிறைய கேவிட்டிஸ் சொத்த பல் வரும். அந்த பல்லில் மட்டும் இல்லாமல் பக்கத்து பல், அந்த முன்னாடி இருக்கிற கடவாப்பல் இருக்கு இல்லையா, 2 கடவாப்பல், இந்த விஸ்டம்ங்கிறது 3வது கடவாப்பல். ஸோ அந்த 2வது கடவாப்பல்லோட சைடில் கூட கேவிட்டிஸ் வரும். ஸோ இந்த பல்லு இல்லாமல் அந்த பல்லும் டேமேஜ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து விஸ்டம் டீத் ப்ராப்ளம் வந்தாலுமே வந்து அந்த பல்லை எடுக்கணுமா, அது பெரிய சர்ஜரி அப்படின்னு பயப்படுவாங்க. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எடுத்துக்கிறது பெட்டர். அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துச்சுனாலே எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த பல்லு இல்லாமல் நீங்கள் பக்கத்து பல்லையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் ரொம்ப சிவியர் கேசஸில். இப்போ இந்த நாணப்பல் எடுத்தால் ஏதாச்சும் சைட் எஃபெக்ட்ஸ் வருமா மேம்?
விஸ்டம் டீத் எடுக்கிறதுனால பெருசாக சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்காது. அது என்னென்னா கொஞ்சம் ஏட்ரமேட்டிக்காக எடுக்கணும். எதுனா ஏட்ரமேட்டிக்னு எதுக்கு அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பல் எடுக்கிறதே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தான் எடுப்போம். அதுவுமே வலுவான ஸ்ட்ராங்கான பல் நம்ம ஏன்னா போனில் வந்து நல்லா ஃபியூஸாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுக்கிறப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தான் எடுப்போம். ஈவன் விஸ்டம் டீத்துங்கிறப்போ அது இன்னும் நல்லா போனில் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம போனெல்லாம் ட்ரிம் பண்ணி அதை வந்து ரிலீவ் பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம எடுக்காமல் கொஞ்சம் ஏட்ரமேட்டிக் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்போ பெருசாக டேமேஜஸ் பெருசாக பேஷண்ட்ஸ்க்கு வராது. அதே மாதிரி டில்டடாக இருக்குது அந்த இம்பேக்ஷன் சொல்கிறது, அதாவது பல்லு வந்து போனுக்குள்ளே இம்பேக்ட் ஆகிருக்கிறது. ஸோ இந்த இம்பேக்டட் டீத் வந்து இஃப் சப்போஸ் ரொம்ப டீப்பாக இருக்குது, இல்லை இது வந்து ரொம்ப டில்டடாக இருக்குது, ஹரிசாண்டலாலாம் இருக்கும், மொத்தமாக பல்லு இப்படி படுத்துருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் கம்ப்ளீட்டாக பல்ல மொத்தமாக எடுக்காமல் சில செக்ஷன்ஸ் பண்ணுவோம். க்ரௌன் தனியாக, ரூட்டை 2 செக்ஷனாக, அந்த மாதிரி சில பேஷண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, இந்த டாக்டருக்கு பல்லு எடுக்க தெரில போல், பல்லு வந்து பீஸாக வருது, சிங்கிளாக எடுக்காமல் அப்படின்னு பீஸாக எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. பீசஸாக எடுக்கிறப்போ அந்த ஏட்ரமேட்டிக்காக இருக்கும். ரொம்ப உங்களுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுக்காமல் சிம்பிளாக வந்து சர்ஜரி முடியும். அதே மாதிரி விஸ்டம் டீத் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எப்போவுமே ஒரு சின்ன சூச்சஸ் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவோம் ஃபாஸ்டராக ஹீல் ஆகிறதுக்கு. அண்ட் டாக்டர்ஸ் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே பெருசாக பெயின் எதுவும் இருக்காது. போஸ்ட்-ஆப்பில் இப்போ ஒரு நார்மலான பல் ஒரு 2-3 நாள் ஹீல் ஆகுதுன்னா இது எக்ஸ்ட்ரா ஒரு 1 or 2 days எடுக்கும், அவ்வளோதானே தவிர இதில் பெருசாக காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம லோவர் விஸ்டம் டீத் எடுக்கிறப்போ மட்டும் அதுக்கு கீழே வந்து ஒரு நர்வ் இருக்கும். அது வந்து இன்ஃபீரியர் ஆல்வியலர் நர்வ்னு சொல்லுவோம். அதுதான் நம்மளோட கீழ்த்தாடை ஃபுல்லாக சப்ளை பண்ணும். ஸோ அந்த நர்வுக்கு க்ளோஸராக இருக்கிறப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்து அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா இதுக்கு பெருசாக சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ அதே மாதிரி நாணப்பல் வந்து வலிச்சா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து கிராம்பு வைப்பாங்க, அப்படின்னா தைலம் இருக்கு இல்லையா, அதை வச்சு எல்லாம் தேய்க்கிறாங்க. அப்படி தேய்ச்சா வலி போகுமா? ஆக்சுவலி வந்து இது வந்து டெம்பரரி ரிலீஃப் தான். இதுக்கு வந்து எப்போவுமே நம்ம ஹெர்பல் ஐட்டம்ஸ் வந்து எப்போவுமே நம்ம பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் எப்போவுமே நம்ம செக் பண்ணிக்கிறது. எல்லா ஹெர்பல் ஐட்டம்ஸும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல முடியாது, சிலது ஒர்க் அவுட் ஆகுது, பட் ஆனால் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த க்ளவோட பிஹைண்ட் சயின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ளவ் ஆயில் தான், அதில் அந்த கிராம்பில் இருக்கிற ஆயில். ஸோ அந்த ஆயிலுக்கு வந்து ஒரு டெம்ப்ரரியாக ஒரு நம்னஸ் கொடுக்குற ஒரு தன்மை இருக்குது, அதாவது ஒரு மரத்து போகிற தன்மை. ஆனால் சிவியராக கிடையாது, ஒரு மைல்டான ஒரு நம்னஸ் கொடுக்குற ஒரு தன்மை இருக்குது. ஸோ அந்த ஆயிலை வந்து நீங்கள் டூத்தில் வைக்கிறப்போ அந்த நரம்புலாம் வந்து கொஞ்சம் ஒரு நம்மாகும், மைல்டான பெயின் இருக்கிறப்ப மட்டும்தான். ஆனால் இமீடியட்டாக வந்துடும் அதோட எஃபெக்ட் போனதுக்கப்புறம். ஸோ அது வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான் கொடுக்கும், பட் எல்லாருக்குமே வந்து அது ரிலீஃப் கொடுக்கும்னு சொல்லிட முடியாது. ஸோ இதுதான் க்ளவ் ஆயில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. ஆனால் நீங்கள் கிராம்பு அப்படியே மொத்தமாக நீங்கள் கடிக்கக்கூடாது. அப்படி கடிச்சிங்கன்னா அதோட பார்ட்டிகல்ஸ் கூட அந்த கம்ஸ்குள்ளே போயிட்டு அது வந்து திரும்பி இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணும். எதர் க்ளவ் ஆயில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம், அதுவுமே டெம்பரரி தான். நீங்கள் தைலம்னு சொன்னீங்க. ஸோ தைலங்கிறது ஜஸ்ட்டு ஈவன் நம்ம தலைவலிக்குமே தேய்க்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்து போய் உள்ளே போய் அது வந்து ஆக்ட் ஆகி அப்பெல்லாம் இம்மீடியட்டெல்லாம் க்யூர் பண்ணிடாது. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைலங்கிறது ஒரு இரிட்டன்ட், நம்ம வெளியில் தேய்க்கிறப்போ ஒரு இரிட்டன்ட். இப்போ உங்களுக்கு ஏதாவது கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இறுக்கமாக அந்த இடத்த கை வலிக்குதுன்னு பிடிப்போம், அப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த பெயின் சென்சேஷனுக்கு நம்ம இறுக்கமாக டச் பண்ணுறப்போ அந்த சென்சேஷன் கொஞ்சம் ரிலீஃப் இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல பெயின் இருக்கிறப்போ இந்த தைலம்லாம் அப்ளை பண்ணுறப்போ அது வந்து ஒரு இரிட்டன் மாதிரி தான். ஸோ இந்த சென்சேஷன் நமக்கு பாடியில் தெரிகிறப்போ தைலம் தேய்ச்சோன்னே இந்த மாதிரி எரிச்சல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சென்சேஷனுக்கு இந்த பெயின் நமக்கு கம்மியாக தெரிகிற மாதிரி ஒரு தெரியுமே தவிர இதனால உங்களுக்கு ஒரு க்யூர் வந்து கிடச்சிடாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து விஸ்டம் டீத் இருக்கு மேம், ஆனால் அவங்க வந்து பெயினே இல்லை, ஸோ அது பிடுங்கலாமா வேண்டாவா? விஸ்டம் டீத்தில் பெயின் இல்லை ஆனால் பல்லை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து பெயின் மட்டும் இல்லை, நீங்கள் சில வேறு ஃபேக்டர்ஸும் கன்சிடர் பண்ணணும். அந்த பல் வந்து எப்படி இருக்குது, க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியுதா, அந்த பல்லில் வந்து சொத்தை இருக்கா. சில பேருக்கு பெரிய ஒயிட் கேவிட்டி இருந்தாலுமே வலி இருக்காது, ஆனால் அந்த இடத்துல போய் சாப்பாடு தங்கிட்டே இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி பக்கத்து பல்லில் வந்து சைடில் கேவிட்டிஸ் வரவும் சான்ஸ் இருக்குது. ஸோ பெயின் வந்தால் தான் நீங்கள் போய் டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களால் அந்த இடத்த க்ளீனாகவே மெயின்டைனே பண்ண முடியல, இந்த சீக் பைட் ஆகுது, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட டென்டிஸ்ட்டை போய் பார்த்து ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. விஸ்டம் டூத்தில் ப்ராப்ளமு, விஸ்டம் டீத்தில் என்ன இஷ்யூஸ் இருந்தாலுமே ஒரு சின்ன ரேடியோகிராஃபி எடுத்து பார்க்குறப்போ பக்கத்து பல்லோட ஸ்டேட்டஸும் தெரியும், அந்த விஸ்டம் டூத்தோட ப்ராப்ளமும் என்ன நமக்கு நல்லாவே ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அந்த பல்லுக்கு முளைக்க ஸ்பேஸ் இருக்கா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படிங்கிறதும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும்.
கேவிட்டிஸ் வரதுக்கு மெயின் ரீசனே வந்து சின்ன குழந்தைங்களை எடுத்தோடனே என்ன சொல்லுவோம், சாக்லேட் சாப்பிடக்கூடாது, கேவிட்டிஸ் வரும் சாக்லேட். ஸோ அந்த மாதிரி கிடையாது, சாக்லேட்ஸ் மட்டும் கிடையாது. ரொம்ப நிறைய பேஷண்ட்ஸ் காமனாக கேட்குற கொஸ்டின் வந்து இந்த சில பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எப்போ அழுதாலும் குழந்தைக்கு பசிக்குது பால் கொடுத்துடணும், அழுகவே விட மாட்டாங்க, எடுத்து பாலை கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் சில மோசமான சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணுவாங்க, அதில் இப்போ அதே மாதிரி அடிக்கடி வந்து பல்லு க்ளீன் பண்ணால் வந்து என்எம்எல் போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக?